மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து ஒரு இதில் இருந்து தப்பிச்சிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் வந்து மீட் பண்ணணும். மீட் பண்ணால் தான் அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட முடியும். இல்லை வேறு டாக்டர் ஏதாவது டிமாண்டு கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல. அதுவுமே டாக்டர்கிட்ட போய் பேசி பார்த்தா தான் தெரியும் ரேணுகாவுக்கு. இப்போது டாக்டர் வந்து நம்ம சொன்னதை கேட்குறாரு, நம்ம 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 சொல்கிறத கேட்குறாரு, நம்ம இதுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்றதுலேயே ரேணுகா வந்து சந்தோஷமாக இருக்கா. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து யாருக்கும் உண்மை தெரிய போகிறதில்ல. அதனால இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் இன்றைக்கோ வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிளம்பியிருக்கணும். ஆனால் வந்து டாக்டரை கைக்குள்ளே போட்டுக்கிறதுனால வீட்டுக்கு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்டிடலாம். அதுக்குள்ளே சொத்து மொத்தத்தையும் நம்ம பேருக்கு எழுதினுங்கிறது போயிடலாம் அப்படின்ற சொல்லி பிளானில் அவங்க போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. டாக்டரும் வந்து ஒத்துக்கினாரு. அவர் என்ன டாக்டர்னு தெரியல. ஆனால் இது வந்து எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. நாளைக்கே கூட டாக்டர் வந்து கையை விரிச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து போகலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் இருக்கிறதுனால எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாயில் உள்ளே போட்டால் தான் யாருக்கும் சொன்னாலையும் நம்ப முடியாது. அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரிய போகிறதில்ல அப்படின்றதுனால அவங்க வாய்க்குள்ளே போட்டுக்கினாங்க. இப்போ மனோகருக்கு வந்து ஒரு சின்னதாக டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ ஏதோ பண்ணுறா ஆனால் தெளிவாக இருக்கா அப்படின்ற டவுட் மட்டும் தான் வந்திருக்க தவிர இவர் ரேணுகாவே கிடையாது அப்படின்ற டவுட் வரல. இப்போ வந்து மனோகர் வந்து யாருக்கும் தெரியாமல் இல்லை ரேணுகாவுக்கே தெரியாமல் கூட இவ யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பித்தாலே மனோகர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மனோகருக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா இல்லை யாருக்கு கூட ஹெல்ப் வேணுமா என்னன்றது தெரியல. அதற்கான ஒரு முயற்சியும் ஒரு மனோகர் வந்து எடுக்கவே கிடையாது. இப்போ வந்து மனோகருக்கு வந்து டவுட் வர ஆரம்பித்ததுனால மனோகர் வந்து ஏதாச்சும் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனோகரும் நிஷாவும் சேர்ந்து கூட ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் இவன் மேலே. அதாவது ரேணுகா மேலே டவுட்டாக இருக்குது. இவளை பார்த்தாவே ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது. இவள் ரேணுகாவா இல்லை ரேணுகா மாதிரி இருக்காளா இல்லை தெளிவாக இருந்து பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்படி எல்லாத்துலேயும் ஏதாவது பண்ண போய் மனோகர் கண்ணிலே மாட்டுறதுனால மற்றவங்க யார் சொல்கிறதும் மனோகர் சொல்கிறதும் மற்றவங்க யாரும் நம்ப மாட்டுறாங்க. அடுத்தடுத்து இதுக்கப்புறம் தானே பிளான் ஆரம்பிக்கிறாங்க டாக்டரோடு சேர்ந்து. இப்போ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பண்ண வேறு ஒருத்தவங்க கண்ணில் படப்படாதான் சுடர் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அன்னபூர்ணி வந்து ரொம்ப நல்ல எபிசோட்லேயே வரல, என்னன்னு தெரியவே இல்லை. அன்னபூர்ணி வந்து இதில் வந்து இறங்கினாங்களான்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க மட்டும் இறங்கினா இந்த மனோகருக்கு வந்த டவுட் வந்து அன்னபூர்ணிக்கு ஃபஸ்ட்டே வந்திருந்தா அன்னபூர்ணி ஏதாவது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே இப்போ கூட அன்னபூர்ணிக்கு ஏதோ ஒரு சின்னதாக மைல்டாக டவுட் இருக்குது. ஆனால் அவங்க வந்து மனோகர் பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி வந்து இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.